ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ அவங்க மைண்டில் எந்த மாதிரியான தாட்ஸ் ஓடிட்டு இருக்கோம், உங்கள் ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகி தான் இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ லைஃப் கூட மார்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். 6 of Swords, 2 of Pentacles, 9 of Wands, Temperance, 7 of Cups, King of Pentacles, 5 of Wands, Ace of Pentacles, Page of Wands, Hanged Man, 4 of Swords, Knight of Cups. Okay. So, bottom of the deck, Magician. Magician. Okay. Seven of Pentacles, 2 of Pentacles, 5 of Pentacles, 2 of Cups, 6 of Pentacles, Page of Cups, King of Cups, Queen of Pentacles, Ace of Wands, Seven of Cups, 10 of Swords, 3 of Cups, Emperor. Okay. Thank you, nurse. ஓகே, தென் இன்றைக்கி விளையாட டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் நைட் தாட். நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் நைட் டைமில் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ உங்கள் மைண்டில் வரக்கூடிய தாட்ஸ் என்ன மாதிரி இருந்திருக்கும், ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட்லெஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க விட்டுடுங்க. ஓகே, தென் எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு என்ன சொல்ல தோணுது அப்படின்னா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. டேரோட்டுங்கிறது அது கார்டை வச்சு சொல்கிறது கிடையவே கிடையாது. அது நம்மளோட இன்ட்யூஷன் கெயிட் பண்ணுறதாகும். ஓகே, அது நம்மளோட சோல் கெயிட் பண்ணுறது. ஓகே, ஸோ அதனால் நமக்கு ஆக்சுவலி எனக்கு உங்களை ஐஸ் வைக்கணுமோ இல்லைங்க வந்து உங்களுக்கு பொய்யான ஒரு மெசேஜ் கொடுக்கணும் எனக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஓகே, ஸோ நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு நம்மளோட வீடியோ இக்னோர் பண்ணலாம். ஏன்னா ஆக்சுவலி எனக்கு இன்ட்யூஷன்ஸ் என்ன சொல்லுது, கார்டு நமக்கு என்ன சொல்லுது, அதை நான் ஓப்பனாக ஷேர் பண்ணிடுவேன். இது உங்களுக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு நம்மளோட வீடியோ இக்னோர் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே ஓகே, தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படி கேட்டிங்க அப்படின்னா, இது ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே, உங்களை வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன். ஓகே, அதுக்கான ரீசன் என்ன அப்படி கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் பயங்கர மெச்சூரிட்டியான ஒரு பர்சன். ஓகே, பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு பர்சன். மேபி மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம், அப்படின்னா சிங்கிள் பேரண்டாக இருக்கலாம்.
ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பயங்கர பவர்ஃபுல்லுங்கிறது ஆக்சுவலி ஒரு ஃபேமிலிக்கு ஓகே. ஃபேமிலி விஷயத்தில் இவங்களோட திங்கிங் ப்ராசஸ் பயங்கர மெச்சூரிட்டியாக இருக்கும். கெரியர் வைஸ், ஃபினான்ஷியல் வைஸ் எல்லாம் இவங்களோட திங்கிங் ப்ராசஸ் பயங்கர மெச்சூரிட்டியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வெளியே பார்க்கக்கூடிய டைமில் உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் ஃபீலாக இருக்கும். ஓ வெரி குட், சம்பாதிக்கிறாங்க, ஃபேமிலி நல்லா பார்த்துக்கிறாங்க, ஸோ ரொம்ப ஃபேமிலியை ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனை நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும், இல்லைங்க இந்த மாதிரி ஒரு பர்சன் கூட நம்ம ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும் அப்படின்னா நமக்கு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட்ஸ் வந்துருக்கலாம். எஸ் ஆஃப்கோர்ஸ், ஓகே. ஃபேமிலி விஷயத்தில் ஓகே, மெச்சூரிட்டி தான். கெரியர் வைஸ் ஓகே, மெச்சூரிட்டி தான். பட் இவர் ரிலேஷன்ஷிப்னு சொல்லும்போது இம்மெச்சூரிட்டி ஆகும். ஏன் அப்படின்னா இந்த பர்சன் வாழ்ந்த விதங்கள் வந்து பக்கா ப்ராக்டிக்கல். இவங்க கூட பழகணுங்க, இவர் வாழ்ந்த வந்த சுச்சுவேஷன் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ப்ராக்டிக்கலான ஒரு பர்சனாக இருந்திருப்பாங்க. எமோஷனுக்கு சுத்தமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு பர்சன் ஆகும். ஓகே. தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இவர் ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் வந்து போய் நின்றுட்டு உண்டு. ஓகே. எஸ் இவருக்கு தெரியும் நீங்கள் வந்து 110% ஸ்ட்ராங் தெரியும். எஸ் 110% ரிலேஷன்ஷிப் நீங்கள் எஃபோர்ட் கொடுக்குறீங்க தெரியும். இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க தெரியும். ஈக்குவல் கிவ் கொடுக்குறீங்க எல்லாமே தெரியும். நீங்கள் ஒரு ஃபேமிலி ரன் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், இவருக்கு எல்லாமே தெரியும். ஓகே. பட் இவருக்கு ஸ்நேகம் உண்டா கேட்டால் ஸ்நேகம் உண்டு, ஷோராக ஸ்நேகம் உண்டு. ஏன்னா நமக்கு 2 of Cups ஆகும். உங்களுக்கு இருக்கிற அதே ஃபீலிங்ஸ், அதே எமோஷன்ஸ் அவங்களுக்கும் உண்டு. ஓகே, சேம் தான். உங்களுக்கு இருக்கிற லவ் ஈக்குவல். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ஒரு பர்சன் நீங்கள் ஸ்நேகிக்கிறீங்களோ அதே அளவுக்கு இந்த ஒரு பர்சன் உங்களை ஸ்நேகிக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம். பட் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஆள் எக்ஸ்பிரஸ், ஒரு ஆள் வந்து ப்ராக்டிக்கல். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட திங்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபேமிலி, கோல், கெரியர், பணம், நல்லா சம்பாதிக்கணும், ஃபேமிலி நல்லபடியாக பார்த்துக்கணும், நல்லா சம்பாதிச்சு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும், சொசைட்டியில் 4 பேர் நம்மளை பெருமையாக சொல்லிகிட்டே இருக்கணும், நம்மக்கிட்ட பணம் இருந்தால் தான் 4 பேர் நம்மளை மதிப்பாங்க, இல்லைங்க பணம் இருந்தால் தான் நம்ம வந்து நம்ம ஆசைப்படுற மாதிரி ஒரு லைஃப்பை ஜீவிக்க முடியும். ஸோ பணம் இருந்தால் ஃபேமிலி சந்தோஷமாக பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஒரு பவரில் நிற்கலாம். இவரோட திங்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபேமிலி நல்லா பார்த்துக்கணும், தென் கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், கோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நமக்கு ஒரு நல்ல நேம் இம்பார்ட்டன்ட். இவரோட திங்கிங் ப்ராசஸ் இப்படி இருந்திருக்கு. பட் உங்களோட திங்கிங் ப்ராசஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா காதல் தான் உலகம், காதல் இல்லைங்கி உலகமே இல்லை. ஸோ இதுதான் உங்களோட திங்கிங் ப்ராசஸ். இந்த உலகத்தில் லவ்னு ஒன்று இருக்குது, லவ் தான் வந்து உண்மை, லவ்வை தாண்டி இந்த உலகத்தில் எதையும் இல்லை, காதலுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன், ஹார்ட்டையும் கொடுப்பேன், அப்படிப்பட்ட கேரக்டராக நீங்கள் பக்கா ப்ராக்டிக்கலாங்க. இங்கே நீங்கள் என்னது பக்கா எமோஷ்னல். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன ஆயிடுச்சு, பேலன்ஸ் இல்லாமல் ஆயிடுச்சு. எஸ் ஆஃப்கோர்ஸ், இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்றைக்கி ஒரு செப்பரேஷன் வர்றதுக்கான ஒரு ரீசன் என்னென்னா ஒரு ஆள் ப்ராக்டிக்கல், ஒரு ஆள் எமோஷ்னல், ஒரு ஆள் பணம், ஒரு ஆள் காதல் ஒன்றாட சுத்தமாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் பேலன்ஸ் இல்லாமல் ரிலேஷன்ஷிப் ஒரு செப்பரேஷன் வந்துட்டு வேறு ஒன்றும் இல்லை. இவர் அப்போ நீங்கள் கேட்கலாம், மேம் என் லைஃப்பில் இவங்க வந்திருக்காங்க, என்கிட்ட கேரிங்காக இருந்திருக்காங்க, என் கூட டைம் பண்ணியிருக்காங்க. அப்கோர்ஸ் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, வந்திருக்காங்க. பட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலி இவங்கெல்லாம் கொஞ்சம் பவர்ஃபுல்லான கேரக்டர்னால இவங்களுக்கு எப்போவாவது இது கெரியர், ஃபேமிலி இதில் ஏதாவது கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும் பார்த்தீங்களா. அப்போ அவங்களுக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய டைமில் அவங்களுக்கு ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் வேணும் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். அப்போ அந்த எமோஷ்னல் சப்போர்ட்டுக்காக இவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க, ஸ்நேகத்தில் வந்துட்டான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஓகே, இவங்களுக்கு அந்த எமோஷனல் சப்போர்ட்டு கிடச்சது மறுபடியும் உங்களை விட்டு போயே ஆகும். ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனை ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். பயங்கர மெச்சூரிட்டியான ஒரு பர்சன் தான். ஓகே, ஃபேமிலிக்கு ஓகே, கெரியருக்கு ஓகே. பட் ரிலேஷன்ஷிப்புங்கிறது இம்மெச்சூரிட்டி, ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு கேரக்டராகும் இவங்க. காரணம் என்னென்னா ஃபேமிலி சூஸ் பண்ணுற ஒரு ஃபேமிலி எதோ சூஸ் பண்ணுறதோ அதுதான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, பட் என்ன அப்படின்னா இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த அளவுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காததுக்கு ஒரு காரணம் இல்லைங்க, இந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனுக்கான ஒரு மெயின் ரீசன் அப்படி கேட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலி இவராக இருக்கட்டும், இவரோட ஃபேமிலியாக இருக்கட்டும், எப்போவுமே பணம், ஃபேமிலி, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இந்த மாதிரி பக்கா ப்ராக்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கே ஆக்சுவலி நீங்கள் உங்களோட பிஹேவியர்லாம் வந்து ரொம்ப லவ், எமோஷ்னல் இருக்கக்கூடிய ஒரு டைம் வந்து ஒரு பர்சனுக்கு அந்த தாட்ஸ் என்னடா இவங்க இப்படி இருக்காங்க, இவங்களுக்கு இந்த லவ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், இந்த காதல் இதை தாண்டி இவங்களுக்கு வேறு எதுவும் தெரியாதா, இதுதான் இவங்க லைஃப்னு நினச்சிட்டு இருக்காங்களே.
ஓகே. ஸோ என்னடா இதுக்கு போய் இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு மேபி உங்களே நிறைய வாட்டி வார்ன் பண்ணியிருக்கலாம். இது இல்லை லைஃபு, இது இல்லை லைஃபு. நீ வந்து சும்மா நீ எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எனக்கு கூட ஈக்குவலுக்கு வேண்டிய பண்ணணும். நீ சும்மா இதை பற்றி நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணுறா? இது இல்லை லைஃபு. நம்ம இதையும் தாண்டி நம்ம லைஃப்பில் சாதிக்கணும், நம்ம லைஃப்பில் க்ரோ ஆகணும், 4 பேர் நம்மளை மதிக்கணும். ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வராமல் நம்ம செட்டில் பண்ணி வைக்கணும். இதுதான் லைஃப்னு இவர் உங்ககிட்ட பல தடவை சொல்லி புரிய வச்சுருக்கலாம். ஓகே. இல்லை நீங்கள் சும்மா கால் பண்ணுறது, சும்மா மெசேஜ் பண்ணுறது, எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு, எனக்கு ஈக்குவல் கிவெண்டி கொடு, எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடு, ஒரு ஸ்டெபிலிட்டி கொடு, இதெல்லாம் ஆக்சுவலி இவருக்கு ஒரு நெகட்டிவாக ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவங்களுக்கு இதை தாண்டி வேறு ஒன்று தெரியுது, இதுதான் லைஃபா? இவங்களுக்கு ஆக்சுவலி நெகட்டிவாக ஃபீல். ஏன்னா இவங்க ஆக்சுவலி இவர் வாழ்ந்த விதம் ப்ராக்டிக்கல், இவங்க ஃபேமிலிஸ் மெம்பர்ஸ் ப்ராக்டிக்கல், நீங்கள் இங்கே எமோஷ்னல். ஓகே. அப்போ இவர் ஆக்சுவலி ஆள் ஓவர் திங்க் பண்ணுறோம். இவரோட மைண்ட் என்னடா, இது இந்த ரீதிக்கு நான் போனேன் அப்படின்னா இது எனக்கும் செட் ஆகாது, என் ஃபேமிலிக்கு செட் ஆகாது. ஓகே. நீங்கள் எப்போவுமே கால் பண்ணி மெசேஜ் பண்ணி லவ் தான் உலகம், ஃபீலிங்ஸ், எமோஷன் இந்த மாதிரி நீங்கள் டாக் பண்ண இவருக்கு வந்து தாட் என்னன்னா, இது எனக்கும் செட் ஆகாது, என் ஃபேமிலிக்கும் செட் ஆகாது. என் ஃபேமிலி இதை அக்செப்ட் பண்ணாது, தென் எனக்கும் செட் ஆகாது. ஏன்னா எனக்கு ஃபுல்லாக சம்பாதிக்கணும். ஓகே. ஸோ உங்களை கழுத்தி விடணும் பிளான் பண்ணிட்டு உண்டு. இந்த காலேஜ் படிக்கிற பசங்கள்லாம் வந்து லீவ் எடுப்பாங்க பார்த்தீங்களா? லீவ் எடுக்க போது தாத்தா இருந்துட்டாங்க, பாட்டி இருந்துட்டாங்க, ஸோ ரீசன் சொல்லி வந்து லீவ் எடுப்பாங்களா? அதே மாதிரி உங்களை கலத்தி விட்டுறதுக்கு இவர் நல்ல ட்ராமா க்ரியேட் பண்ணி உங்களை கலத்தி விட்டு ரிலேஷிப்பில். மேபி எனக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு கோல் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு மேபி உங்களை விட்டு லாங் டிஸ்டன்ஸ் போயிருக்கலாம். இவர் இருக்கக்கூடிய பிளேஸை விட்டுட்டு இவர் லாங் டிஸ்டன்ஸ் போயிட்டு உண்டு. ஓகே. தென் என்னதோ ஆள் பக்கா பிளான் பண்ண மாதிரி ரிலேஷன்ஷிப் ஒரு எண்டிங்கில் வந்துட்டு உண்டு. ரிலேஷன்ஷிப் எண்டிங்கில் வரதுக்கான காரணம் நீங்கள் தான். ஓகே. ஏன்னா நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக நீங்கள் வந்து அடிக்ட் ஆனதும், நீங்கள் அட்டாச்ட் ஆனதும், என் கூட சும்மா பேசு, கால் பண்ணு, மெசேஜ் பண்ணு, ஒரு வாட்டி என் கூட பேசு, இந்த மாதிரி நீங்கள் கெஞ்ச இது அவங்களுக்கு இது என்னடா ஒரு லோ வைப்ரேஷனாக இருக்குது, இதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாத ஒரு ஃபீல் இவங்களுக்கு வந்துட்டு உண்டு. ஓகே. ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப்பை ட்ராமா ஓவர் திங்கிங் பண்ணி ட்ராமா க்ரியேட் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை ஒரு எண்டப்பில் கொண்டு வந்து விட்டுட்டு உண்டு. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆளோட மைண்ட் செட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஸ்டாப்பான ஆகும். ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை உரைச்சி நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும். இவங்க மைண்டில் வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் அவங்க முடிவை மாற்றிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி இவர் வேண்டான்னு இவர் முடிவு பண்ணிட்டு உண்டு, இது நமக்கு செட் ஆகாதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டு உண்டு. தென் எல்லாம் சோஷியல் மீடியாவில் பிடிச்சி உங்களை பிளாக் பண்ணிட்டு உண்டு. அப்படி இல்லைங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கால் பண்ணி பார்த்துருக்கலாம், மெசேஜ் பண்ணி பார்த்துருக்கலாம், உங்களுக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் இவர் கொடுக்காம இருக்கலாம். அதுக்கான ரீசன் என்னன்னா இவரோட மைண்ட் செட்டில் இது நமக்கு செட் ஆகுன்னு ஒரு தாட் வந்துட்டு உண்டு. இதில் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்குது. இவங்களை பொறுத்த மட்டும் ஃபேமிலிக்கு ரொம்ப நல்லவங்களாக இருக்கணும், ஏதோ ஃபேமிலியை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கேரக்டர். ஓகே. ஸோ அப்போ ஃபேமிலி இம்பார்ட்டன்ஸ்னால இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு நம்ம சொல்லலாம், ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு சொல்லலாம். நீங்கள் கால் பண்ணி பார்க்கலாம், மெசேஜ் பண்ணி பார்க்கலாம், நோ ரெஸ்பான்ஸ். ஓகே. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு வேறு ஆக்சுவலி நீங்கள் சேடு தான், நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க நான் சொல்ல வரல, நீங்கள் சேடு தான். ஏன் அப்படின்னா 110% எஃபர்ட் கொடுத்து வேஸ்ட் ஆகி போச்சு. ஓகே. இப்போ நீங்கள் 2 வருஷம் 3 வருஷம் அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் ஒரு காரியம் இல்லாமல் போயிடுச்சு, வேஸ்ட் ஆகி போச்சு. எனர்ஜி வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு. இவனுக்கு போய் நான் வந்து லைஃபே ஒரு 2 or 3 years நான் இல்லைங்க ஒரு 6 months வேஸ்ட் பண்ணிட்டேனே. ஓகே. ஸோ அந்த தாட்டாக உங்களுக்கு சங்கடம் தான். நமக்கு ஒரு கமிட்மெண்ட் கிடைக்கலையே, ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கல, அதை குறித்து உங்களுக்கு சங்கடம் உண்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் உங்களுக்கு வேறு வழி தெரியல, அதனால கரண்ட் சுச்சுவேஷன் சைலண்ட் ஆகிட்டு உண்டு. ஓகே. சைலண்ட் ஆகிட்டு இவரோட எனர்ஜி என்ன அப்படி கேட்டிங்க அப்படின்னா ஓகே இவரோட எனர்ஜி என்ன அப்படி கேட்டிங்கன்னா இவர் ஹாப்பியாக இருக்காங்களா கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களை விட்டுட்டு போன பிறகு இவங்க வந்து அடிச்சு பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கன்னா எனக்கு அப்படி எதுவுமே சொல்ல தெரியல. காரணம் நமக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் வரவே இல்லை. ஆக்சுவலி என்ன அப்படி கேட்டிங்கன்னா இவர் மூவ் ஆன் ஆகிட்டல. ஓகே. உங்கள் மெமரியில் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. மேபி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கலாம், ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். பட் உங்களோட மெமரிஸில் ஸ்டக் ஆகிட்டு மூவ் ஆன் இது வரைக்கும் இவர் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. இவரோட மைண்டில் உங்கள் தாட் ஃபிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு, பட் மென்டலி மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனில் வந்த பிறகு என்ன சொல்கிறது, இவருக்கு லைஃப்பில் சுத்தமாக ஒரு பேலன்ஸ் இல்லை, இவருக்கு லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸ் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு பீஸ் இல்லைன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இவர் புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே. கெரியருக்கு ரொம்ப ஏதாவது புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து
வேறு ஏதாவது நியூ ஜாப் பார்த்து போயிருக்கலாம். ஏதோ இவர் ஆக்சுவலி ஏதோ ஒரு அவுட்கம்காக வெயிட்டிங் நம்ம சொல்லலாம். ஓகே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு லைஃப் ஒரு பேலன்ஸ் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, இவர் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல காசு கிடைக்குது. ஸோ அந்த காசு தான் இவருக்கு இப்போ ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஸோ அந்த காசை வச்சுட்டு தனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறாரு, அடித்து பிடிச்சி என்ஜாய் பண்ணுறாங்க, ஃபேமிலி நல்லா பார்த்துக்கிறாங்க. பட் இவர் எமோஷ்னலி கம்ப்ளீட்டாக இல்லைங்க, இவர் எமோஷ்னலி ஃபுல்ஃபில்மெண்ட்டாக கேட்டால் இல்லவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு லைஃப்பில் பேலன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ காசு இருக்குது, சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், தின்னுறோம், ஏதோ வாழ்க்கை போயிட்டு இருக்குது, நம்மளும் அதே மாதிரி போயிட்டுருக்கோம். பட் இவருக்கு எதிர்பார்க்குற ஒரு ஹாப்பினஸோ, பீஸோ, ஒரு சமாதானமோ, ஒரு எமோஷனல் சப்போர்ட்டோ இவருக்கு வேறு யாருக்கிட்டே கிட்டிட்டு நம்ம சொல்லலாம். காசு இருக்குது, அஃப்கோர்ஸ் இவங்க பணம் தானே இம்போர்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பணம் இருக்குது, அந்த பணத்தை வச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணுறாங்க, அதை வச்சுட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி போகிறாங்க. பட் ஏதோ லைஃப் போகுது, இருக்கிற வரைக்கும் போட்டு, எந்த ரீதிக்கு போகுது அந்த ரீதிக்கு போட்டு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. 1000 பேர் கூட்டத்தில் இவர் நின்னாலும் சரி, தேர்ட் பார்ட்டி கூட இவங்க நின்னாலும் சரி, இவருக்கு லைஃப்பில் ஃபீல் ஆகிற விஷயம்னா எனக்கு யாரும் இல்லை. எனக்கு ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சனல் இவருக்கு இது வரைக்கும் எமோஷனல் சப்போர்ட் இவருக்கு எங்கேயும் கிட்டிட்டு இல்லை. பட் இவர் கூட இருக்கும்போது அவருக்கு அந்த எமோஷனல் சப்போர்ட் கிட்டிட்டு உண்டு. ஃபஸ்ட்டாக இவருக்கு எமோஷனலாக என்ன, லவ்னா என்ன, ஸ்நேகம் என்ன, அது அவங்க கிட்ட தான் கிடச்சிட்டு உண்டு. பட் இவருக்கு லைஃப்பில் திடீர்னு சடனாக நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது இவருக்கு அந்த எமோஷ்னலாக என்ன, லவ்னா என்ன இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஓகே. இவருக்கு இப்போ தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு என்னை சுற்றி எத்தனையோ பேர் இருக்காங்க, பட் எனக்கே யாரும் இல்லை. என்னோடய ஃபீலிங்ஸ் எமோஷன் கேட்குறதுக்கோ, இல்லைங்கி நான் மனசை விட்டு பேசுகிறதுக்கோ, இல்லைங்க என்னை புரிஞ்சுக்கிறதுக்கோ எனக்கு யாரும் இல்லை. ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதுக்கு காரணம் அவர் தான். ஓகே, அதுக்கு நீங்கள் இல்லை. இது மாதிரி இவர் எஸ்டர்டே நைட் இவர் திங்க் பண்ண விஷயம் என்ன அப்படி கேட்டிங்க அப்படின்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு போகுது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை டோட்டலி சரண்டர் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் அவங்களுக்கு தெரியுது இவங்க மிஸ் பண்ணுறாங்க, இவங்களுக்கு இப்போ ஒரு எமோஷனல் சப்போர்ட் இவங்க தேவைன்னு நினைக்கிறாங்க. இவருக்கு லைஃப்பில் இப்போ ஒரு ஹாப்பினஸ் இல்லை, ஒரு பீஸ் இல்லை, ஒரு சமாதானம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அவங்க இருக்கும்போது நம்ம லைஃப் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி அவங்க இல்லாதப்பறம் நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம அதை வச்சு ஹாப்பியாக இருக்கிறோம். பட் அதனால் கம்ப்ளீட் இல்லை, ஏதோ வாழ்ந்தோ செத்தோ இருந்தோம், இந்த மாதிரி நம்ம லைஃப் போயிட்டுருக்குது. அப்படி ஒரு ஃபீலிங் உண்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆக்சுவலி இவங்களுக்கு தெரியுது எஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம தான் வேணும்னு விட்டுட்டு வந்தோம். ஓகே, நம்ம தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை வேணும்னு விட்டுட்டு வந்தோம். தென் எந்த மூஞ்சை வச்சுட்டு மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் பண்ணுறது, இல்லைங்க மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்கிறது, இல்லைங்க மறுபடியும் நான் அங்கே போய் நின்னா எனக்கான பவர் போச்சு, எனக்கான வேல்யூ போச்சு, எனக்கான ஸ்ட்ரென்த்து போச்சு, இனி எனக்கு அங்கே போய் நிற்க முடியாது, ஒரு தாட் என்னோட மைண்டில் வந்துட்டு. ஸோ அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷனில் இவங்க உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு. ஏன்னா ரிலேஷன்ஷிப்பை வேணான்னு வச்சது இவங்க தானே. ரிலேஷன்ஷிப்பை வேணான்னு வச்சுட்டு அதை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண அது என்ன அர்த்தம்? அப்படி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்ன ஆகும்? அது நியாயமா? வேணான்னு போயாச்சுல்ல, மறுபடியும் எந்த முகத்தை வச்சுட்டு வந்து நிற்கிறது? ஓகே, ஸோ அதுதான் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கே ஆக்சுவலி ஆன்சர் இல்லை. டோட்டலாக ரிலேஷன்ஷிப்பை சரண்டர் பண்ணிட்டு உண்டு. ஓகே, எல்லாம் டோட்டலாக சரண்டர் பண்ணிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி இவங்களுக்கு இது ஒரு செப்பரேஷனில் இவருக்கு இவங்க மேலே ஏதோ இவருக்கு ஒரு ஃபீலிங் வந்துட்டு. நமக்கு லைஃப்பில் எமோஷனல் சப்போர்ட் வேணும். இன்றைக்கி நம்ம காசு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பிடிச்சதை வாங்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஓகே, பட் நமக்கான ஒரு எமோஷனல் சப்போர்ட் இருக்கும்போது லைஃப் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கும், ஒரு ஜாலியாக இருக்கும், அந்த ஒரு தாட் இவருக்கு வந்துட்டு. இன்னொரு விஷயம் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி, இவர் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி இவருக்கு உங்கள் மேலே ஸ்நேகம் உண்டு, ஈக்குவல் ஸ்நேகம் உண்டு. பட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ரொம்ப அவைலபிளாக இருக்கிறனால அது அவருக்கு மனசில் ஆகிட்டு. பட் இந்த செப்பரேஷன் மனசில் ஆகிட்டு. ஏன் அப்படின்னா இவருக்கு ஓவர் மென்டல் கான்ஃப்ளிக்ட். ஓகே, என்ன மென்டல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா இவருக்கு இப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணுறதா பண்ண வேண்டாம். ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப் அந்த ஒரு பர்சன் அவரோட உண்மையான ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இல்லை. இவருக்கு பயமாகும். ஆக்சுவலி என்ன பயம் அப்படின்னா, ஆப்போசிட் இருக்கிற பர்சன் நமக்காக எத்தனை நாள் வெயிட் பண்ணுவாங்க? இவருக்கு ஆக்சுவலி உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் வந்து இவர் என்ன திங்க் பண்ணுறேன் அப்படின்னா, நான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்னோட உண்மையான முகத்தை இல்லைங்க உண்மையான ஸ்நேகத்தை நான் அவங்களுக்கு காட்டியிருந்தேன், நான் அதை கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஸோ அவங்க எனக்காக வெயிட் பண்ணுவாங்க. பட் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்மளோட உண்மையான ஃபீலிங்ஸ் எமோஷன் நம்ம எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை. ஓகே, ஸோ அப்போ நம்ம இப்போ அவைலபிளாக இல்லை, நம்மளும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்குது, நீங்கள் மூவ் ஆன் ஆகிடுவீங்க ஒரு ஃபியர் உண்டு இவருக்கு ஆக்சுவலி.
ஓகே. ஏன்னா நம்ம சைலண்டா இருக்கோம். எந்த இம்பார்ட்டன்ஸ் குடுக்கல. நீங்க மூவ் ஆன் ஆயிடுவீங்க இவங்க ஒரு ஃபியர் உண்டு. ஸோ, அதனால இவர் ஆக்சுவலி எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கா? பண்ண வேண்டாமா? எக்ஸ்பிரஸ் பண்ணா என்ன ஆகும்? எக்ஸ்பிரஸ் பண்ணாட்டா என்ன ஆகும்? எக்ஸ்பிரஸ் பண்றது சரியா? சரி இல்லையா? நம்ம தானே இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டான்னு சொன்னோம். எப்படி முகத்த அங்க போய் நிக்கிறது? ஸோ, இதெல்லாம் நெனச்சு ஆக்சுவலி இவர் ஓவரா ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் ஆயிட்டுண்டு. ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இவர் நேத்து நைட்டு. ஓகே. இவருக்கு ஆக்சுவலி என்ன பண்ணணும்னு தெரியாத ஒரு சிச்சுவேஷன் ஆகும். எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கா? பண்ண வேண்டாமா? ஓகே. ஸோ, அதை குறித்து ஓவர் திங்கிங் பண்ணிட்டு தென் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு உங்கள் கூட ஆக்சுவலி இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் ரிலேஷன்ஷிப் ரீஸ்டார்ட் ஆகணும் ஒரு ஆசை உண்டு, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் ஏதோ ஒரு விஷயம் இவரை பிடிச்சி பேக்கில் இழுக்குது. என்ன அப்படி கேட்டிங்கன்னா, ஈகோ. ஓகே. நம்ம தானே இந்த ரிலேஷன்ஷிப்பை வேணான்னு சொல்லிட்டு வந்தோம். தென் எந்த முகத்தை வச்சுட்டு நம்ம நிற்கிறது? மேபி நம்ம வந்து போய் நின்னோம் அப்படின்னா நம்ம நம்ம பேச்ச இவங்க மறுபடியும் இவங்க கேட்க மாட்டாங்க. நமக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நம்மளை இவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ, நம்மளோட பவர் போயிடும். நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடும். ஸோ, அந்த தாட். ஓகே. பட் இவரோட டிசைர் ஆகும். ரிலேஷன்ஷிப் ரீஸ்டார்ட் ஆகணும். அவங்க கூட ஆக்சுவலி ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க கூட என்ஜாய் பண்ணணும். அதெல்லாம் இவரோட மைண்டில் அந்த தாட் வந்துட்டு உண்டு. ஓகே. இவரோட ஃபீலிங்ஸை எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணணும், எல்லாத்தையும் தொடர்ந்து சொல்லணும். இவருக்கு அந்த தாட் வந்துட்டு உண்டு. பட் ஈகோ ஏதோ ஒரு விஷயம் நம்ம பேக்கில் பிடிச்சிருக்குது. காரணம் என்னன்னா ஈகோ. எனக்கு இந்த காரணோட இன்னொரு விஷயம் ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் 24/7 உங்களை நினைக்கிறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ இவர் திங்க் பண்ணுற விஷயம் மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஓகே. மேபி அது உங்களுக்கு ட்ரிகர் ஆகலாம். சம்டைம் உங்களுக்கு கால் பண்ணணும் தோணும், மெசேஜ் பண்ணணும் தோணும், இந்த ஒரு போஸ்ட்டில் லாஸ்ட்டு சீன் செக் பண்ணணும் தோணும், ஃபேஸ்புக்கில் போய் செக் பண்ணணும் தோணும். இதெல்லாம் என்ன அப்படி கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு 24 திங்க் பண்ணுறாங்கல்ல. ஸோ, அது உங்களுக்கு ட்ரிகர் ஆகுது. அதனால தான் சம்டைம் உங்களுக்கே தெரியும் இந்த ஒரு பர்சனோட ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்குறது, இல்லைங்க ஃபேஸ்புக்கில் போய் செக் பண்ணுறது, இல்லைங்க கால் பண்ணலாமா, மெசேஜ் பண்ணாமல் தோணுதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி பயங்கர பவர். ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் ஆகும். இவருக்கு என்ன அப்படின்னா, இவருக்கு ஆக்சுவலி இப்போ உங்க முன்னாடி இவருக்கு வர முடியாது. ஏன் அப்படின்னா இவர் ஆக்சுவலி கொஞ்சம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சன் ஆகும். இவர் இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம்னு சொல்லிட்டு இவர் தான் போயிட்டு விட்டார். இவர் ரிலேஷன்ஷிப் வேண்டாம்னு சொல்லிட்டு போன பிறகு மறுபடியும் இவரே இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இவருக்கு எந்த ஒரு இஷ்டமும் இல்லை. அது இவரோட செல்ஃப் ரெஸ்பெக்டை ஸ்பாயில் பண்ணும். ஸோ, அப்போ ஆக்சுவலி 24/7 ஆள் உங்களை திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ, திங்க் பண்ணி நீங்கள் அட்ராக்ட் ஆகி நீங்கள் ஒரு காலை ஒரு மெசேஜ் பண்ணிடுவீங்க. ஓகே. ஆள் வெயிட்டிங் ஆகும் ஆக்சுவலி. இன்னொரு விஷயம் என்னென்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆளோட ஒரிஜினல் கேரக்டர்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்களா வழியே காலை மெசேஜை போனீங்க அப்படின்னா, வந்துட்டியா எனக்கு தெரியும் நீ வருவான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அது இம்பார்ட்டன்ஸும் இருக்காது. ஓகே. இது இவங்களா வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஈக்குவல் கிவண்டே கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஓகே. இவருக்கு மனசில் ஆகிட்டு எஸ் இனி இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் நம்ம என்ட்ரு ஆகுதுன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட்டோட தான் என்ட்ரு ஆகணும். ஏன்னா மறுபடியும் வந்து இவங்க நம்மளை நம்ப போகிறதும் கிடையாது. ஓகே. ஸோ, அது வரைக்கும் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டர்னால இவங்க நினைக்கிற விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. மேபி இவருக்கு லவ் ஆஃப் அட்ராக்ஷன் எனக்கு தெரியாத ஒரு கேரக்டராக இருக்கலாம். மேபி இவர் 24/7 திங்க் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அது இங்கே மேனிஃபெஸ்ட் ஆகுது. அது உங்களை பயங்கரமாக ட்ரிகர் பண்ணி விடலாம். உங்களுக்கு சம்டைம் அழுக வரலாம், கால் பண்ண தோணும், மெசேஜ் பண்ண தோணும். தயவு செஞ்சு நீங்கள் பண்ணிடாதுங்க. நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஓகே. நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து உங்களை சீப்பாக நினைப்பாங்க. மறுபடியும் உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ, அவங்களா வரணும். ஈகோ ஆட்டிடியூட்லாம் டெத் ஆக்கிட்டு அவங்களா வந்தால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்குற ஈக்குவல் கிவனே கிடைக்கும். ஸோ, தயவு செஞ்சு சேசிங் பண்ணாதுங்க. ஓகே. எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கட்டும், எவ்வளோ அழுகை இருக்கட்டும், கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நினைக்கிற விஷயம் நடக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் எமோஷ்னலி கண்ட்ரோலில் இருக்கணும், பேலன்ஸில் இருக்கணும். அப்போ தான் நம்ம நினைக்கிறது நமக்கு நடக்கும். ஓகே. സ്നേഹമുണ്ടാന്ന് കേട്ടാൽ അഫ്കോഴ്സ് സ്നേഹമുണ്ട്. രണ്ടുപേർക്ക് ഈക്വൽ സ്നേഹമുണ്ട്. മേബി മ്യൂച്വൽ லவ்வாக இருக்கலாம். பட் என்ன அப்படின்னா ஆளுக்கு ஈகோ. ஓகே. ஈகோ கொஞ்சம் ஓவர் ஆகும். ஈகோ ஆட்டிடியூட் அது கொஞ்சம் ஓவர். ஓகே. எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் மறுபடியும் உங்கள் லைஃப்பில் என்டர் ஆனாங்க அப்படின்னா, நான் ஒன்று மிஸ் பண்ணேன், நீ இல்லைங்க நான் லோன்லினஸ் ஃபீல் ஆனேன், நம்மளோட ஃபேமிலி படுத்து மனசிலாக்கிட்டேன், இந்த மாதிரிலாம் சொல்லி ஷோராக இவர் என்டர் ஆக மாட்டார். ஏதோ டவுட்டு கேட்குற மாதிரி,
ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி தான், ஏன்னா இவரோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து ஸ்பாயில் ஆகி போயிடக்கூடாது. ஓகே, ஸோ அப்படி தான் என்ட்ராவாரே தவிர டேரெக்டாக வந்து ரீசன் சொல்லி என்ட்ராக மாட்டேன். இவர் ஆக்சுவலி நைட்டு திங்க் பண்ண விஷயம்லாம் இவர் கம்யூனிகேஷன் பண்ணுவார். ஓகே கம்யூனிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹவர்ஸ்லேயும் 4 வீக்ஸ்லேயும் 4 டேஸ்லேயும் இன்றைக்கி 4 மந்த்ஸில் இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். ஏன்னா இவர் ஆக்சுவலாக நைட்டு திங்க் பண்ணிட்டு உண்டு, கம்யூனிகேஷன் பண்ணணும்னு இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு. அப்படி கம்யூனிகேஷன் பண்ணாலும் டேரெக்டாக லவ் பண்ணுறேன், உனக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குறேன், கமிட்மெண்ட் கொடுக்குறேன், இதெல்லாம் சொல்லி வரவே வராது. ஓகே, ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தான் என்ட்ராவாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்கள் கூட வந்து ரிலேஷன்ஷிப் ரீஸ்டார்ட் பண்ணணும், தென் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்கள் கூட என்ஜாய் பண்ணணும், இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா நைட்டு திங்க் பண்ண விஷயங்கள். பட் ஈகோ. ஓகே, தென் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த போஸ்டோட நேம் கன்வென்ஸை பார்த்துட்டே இருப்பீங்க. அப்படி இல்லைனா ஒயிட் கலர் ஃபெதர் பார்ப்பீங்க, அப்படி இல்லைனா இந்த வானிவல் கலர் பார்ப்பீங்க, டேரோட் பார்க்குறீங்க, ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்குறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளஸ்ஸிங், கைடன்ஸ் அண்ட் ஓகே. உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் டோன்ட் வரி, யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் ஆகுறீங்களோ, ஓகே, ஸோ அந்த அளவுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அவுட்கம் நமக்கு கிடைக்கும். என்ன விஷயம்னா, நமக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா நம்ம கொஞ்சம் எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ணணும், சேசிங் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி நீங்கள் எமோஷ்னலி நீங்கள் பேலன்ஸ் இல்லை தானேவும், எமோஷ்னலி நீங்கள் வீக்காக இருக்கிறனால நீங்கள் கால் மெசேஜ் அந்த சேசிங்கில் போகிறது. ஓகே, நம்ம நினைக்கிற விஷயம் நம்ம நடக்கணும் அப்படின்னா கரெக்டாக நம்ம அது எமோஷ்னலி பேலன்ஸில் இருக்கணும், எமோஷ்னலி நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம சேசிங்கில் போக மாட்டோம். நம்ம சேசிங்கில் போகலான்னு சொல்லும்போது அவங்க நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே, தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. மேபி ஃப்ளோட் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். கமிட்மெண்ட்டுங்கிறது அவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க மாட்டாங்க. மேபி இந்த ஒரு போஸ்ட் உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஷோராக இவரை ட்ரஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இவங்களை பொறுத்த மட்டும் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது உயிரே போனாலும் அதை நிறைவேற்ற ஒரு கேரக்டர். ஓகே, தென் இப்போ ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 777 இம்பார்ட்டன்ட். ஓகே, 777 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, தென் இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 12 important, 14 important, 3 important. ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, செப்டம்பர், அக்டோபர், டிசம்பர். ஓகே, ஸோ இந்த மந்தில் உங்களுக்கும் ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ நீங்கள் ப்ரீசியஸான மூமெண்ட் ஏதாவது ஷேர்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கரெக்டாகி இருக்கும்போது மட்டும்தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.